இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அசத்தலான ஸ்கேலப் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேலப் மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப யூனிக்காகவும் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பானைக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வைக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கேன்வாஸ் தான் எடுத்திருக்கேன். கேன்வாஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதே அகலத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு அதுக்கப்புறம் உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவில் இன்னொரு கோடு போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? 1.5 இன்ச் அளவில் 2 கோடு போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? கீழே பிசுருக்கு ஒரு ஸ்ட்ரைட் கோடும், மேலே 1.5 இன்ச் அளவில் ஒரு கோடும் ஒரு புள்ளி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் அகலம் ஸ்லீவோட அகலம் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது மார்க் தான் பண்ண போகிறோம். நான் சொல்கிற மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே வரும். எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம் கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு அப் அண்ட் டவுனாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சுக்கு மார்க் தான் பண்ண போகிறோம். இப்போது ஸ்லீவை பார்த்துக்கோங்க, ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, மடித்து போட்டு இந்த மாதிரி. நான் பார்த்திங்கன்னா கேன்வாஸு எடுத்த வீடியோ எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் தனியாக இப்போது இந்த வீடியோக்காகன்னு ஒரு ஸ்லீவ் வச்சு சும்மா காமிக்கிறேன். இதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்தது மட்டும் நீங்கள் இந்த டிசைனுக்கு ஸ்கேலப் கொடுத்தா போதும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நான் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். அகலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா காலேஜ் போகிறவங்களுக்கும் டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் மாடர்னாக இருக்கவங்களுக்கும் இந்த டிசைன் சூப்பராக இருக்கும். ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்குள்ள மேலே நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்க போகிறேன். இதை பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கேன்வாஸ் ஃபுல்லாகவே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்க அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுப்பேன். கொஞ்சம் கூட மிஸ்டேக் வராத அளவுக்கும் இருக்கும், சரிங்களா? எனக்கு வரல, எனக்கு வராது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட் டைம் உங்கள் ப்ளவுஸ் கூட ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ண இல்லைங்களா? அந்த 2 மார்க்குக்கும் சென்டரில் ஆப்போசைடு இருக்கு இல்லையா, அந்த மார்க்கு நம்ம இன்னொரு மார்க் பண்ணிக்க போகிறாங்க. பாருங்கள், 1.5 இன்ச்சு மார்க் பண்ண இல்லைங்களா? இந்த 2 கோட்டுக்கும் நடுவில் இந்த சைடில் ஒரு மார்க் இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையுமே. இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி மார்க் பண்ணுறது இந்த மெத்தடு. ஒரு சிலருக்கு ஸ்கேலப் வராது, பார்த்தோன்னே பயம் வந்துடும். இந்த டிசைனா, இதெல்லாம் எப்படி தைக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதெல்லாம் இதை விட ஈஸியாக யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த 2 மார்க்குக்கும் சென்டரில் ஒரு மார்க், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த 2 மார்க்கும் சென்டரில் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிக்குவோம், சரிங்களா? இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி அப்படியே அந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஒரு வி போட தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? அது மாதிரி வி மாதிரி 2 மார்க்கையும் சென்டரில் இருக்க மார்க்கையும் ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த 2 மார்க்கும் சென்டரில் இருக்க மார்க்கை வியாக கனெக்ட் கொடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணாலும் சரி, வரலனா எல்லாம் அப்படியே பெண்ணை வச்சு மார்க் பண்ணாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். 2 மார்க்குக்கும் இந்த மார்க்கை ஜாயின் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தடு. இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி உங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணி தந்ததே என்ன சொன்னாங்கன்னா, மற்றவங்க கிட்டே காமிக்கும்போது ஸ்லீவில் இப்படிலாம் டிசைன் வந்துச்சா, அழகாக இருக்கே அப்படின்னு. இது தைச்சதுங்க அப்படின்னு. தைச்சதா? ஐயோ இல்லைங்க, நான் தைச்சதுன்னு நான் நினைக்கல, இதே வந்திருக்குன்னு நான் நினச்சேன், அப்படி தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். என்னவோ தெரியல, இந்த டெய்லர்ஸ் மட்டும் மற்றவங்களுக்கு நான் தைக்கும்போது ரொம்ப ரசித்து தைப்பேன். ஆனால் எனக்குன்னு தைக்கும்போது மாடல் வச்சு தைக்கிறதுக்கு அந்த டைம் எனக்குன்னு டைமே கிடைக்காது. உண்மையும் சொல்லணுன்னா இந்த தீபாவளி பொங்கல் இந்த டைமெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் நைட்டியை தையல் அடிச்சுட்டு நான் மட்டும் போயிடுவேன், அவ்வளோதான். எனக்கு இது நான் மட்டும் இல்லை, எல்லா டெய்லர்ஸுமே இதே நிலமை தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியே வி மாதிரி கொடுத்துக்கோங்க.
எந்த ஒரு டிசைனுமே எனக்கு வராது, கஷ்டம், எனக்கு சான்ஸே இல்லை, இப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நீங்கள் வீடியோ பார்த்த செகண்டில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும், கேன்வாஸ் உடனே எடுக்கணும், மார்க் பண்ணணும், அப்படியே வச்சு அயர்ன் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். இப்படி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வந்துடும். அதை விட்டுட்டு இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு 2 நாள் கழித்து நான் ட்ரை பண்ணுறேன்ற பேரில் அப்புறம்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போது நம்ம மாதிரி கொடுத்தோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணணும். எப்பயுமே மாடல் டிசைனு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொறுமையாக எந்த அளவுக்கு நீங்கள் இப்போது தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த தடவை அந்த டிசைன் தைக்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைச்சாலும் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எப்போவுமே ரொம்ப பொறுமை முக்கியம். எனக்குமே இந்த டிசைன் நான் ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப பொறுமையாக தைச்சதுனால இன்னொரு ப்ளவுஸுமே அதே சேம் டிசைன் தைச்சா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்க போகிறோம், சரிங்களா? இது நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் வெட்டினது வீடியோ எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. உங்களுக்காகனே சரி கேன்வாஸ் வெட்டாமலே அயர்ன் பண்ணது மட்டும் டேரெக்டாக காமிச்சா உங்களுக்கு புரியாது இல்லைங்களா, அதனால் நான் இது தனியாகவே வீடியோ எடுத்து இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, தெரியுதுங்களா? இப்போ கட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆப்போசைடில் இருக்கிறது நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி, இன்னொரு ஆப்போசைடில் இருக்க ஸ்லீவுக்கு அயர்ன் பண்ணாலும் சரி, 2 ஸ்லீவுக்கும் ஆயிடுச்சா? இப்போது ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி, லைனிங் கிளாத் மேலே நம்ம வச்சு அயர்ன் பண்ணிக்க போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது அப்படி இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பீஸ் இருக்கணும். அதாவது அந்த மாதிரி கேன்வாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி, சரிங்களா? இதை நம்ம லைனிங் கிளாத் மேலே வச்சு அயர்ன் பண்ணிக்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு லைனிங் கிளாத் வச்சு காமிக்கிறேன். அந்த ஷைனிங்காக ஜிகுன்னு இருக்கும் இல்லைங்களா, அது லைனிங்கை பார்த்த மாதிரி வச்சு அயர்ன் பாக்ஸ் வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணிவிடுங்க, சூப்பராக ஒட்டிக்கும். சப்போஸ் ஒரு வேளை உங்களுக்கு அயர்ன் பண்ணுறது எப்படின்னு தெரியல, எந்த சைடு எப்படி வச்சு அயர்ன் பண்ணணும்னு தெரியலனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அயர்ன் பண்ணுறது எப்படி சிஸ்டர்னு கேளுங்க, நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ அதுக்குன்னு தனியாக போடுறேன், கேன்வாஸ் வச்சு எப்படி அயர்ன் பண்ணுறதுன்ட்டு. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு டைம் இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவில் இந்த மாதிரி நான் அயர்ன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, கீழே கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதோட ஸ்லீவ் முடியுது, அதுக்கும் கொஞ்சம் மேலே ஸ்ட்ரைட்டாக அழகாக வச்சு அயர்ன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அயர்ன் பண்ணும்போது கரெக்டாக வைங்க, அந்த முக்கோணம் கரெக்டாக அந்த கோட்டுக்கு எந்த லெவலில் இருக்கோ அதே லெவல் கடைசி எண்டு வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அன்ஈவனாக வச்சிடாதீங்க. இப்போது வச்சதை பார்த்திங்கன்னா அந்த முக்கோண மாடல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஓரத்துலேயே தயவு செய்து கீழேயோ இல்லை ரொம்ப மேலேயோ கொடுத்துடாதீங்க, அந்த ஓரத்துலேயே தையல் போட்டுவாங்க. தையல் சின்னது பண்ணிக்கோங்க. கேன்வாஸில் எப்பயுமே தையல் போடும்போது தையல் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டோம்னா அந்த கார்னர்லாம் கரெக்டாக திருப்பி அடிக்கும்போது ரொம்ப நீட்டாக வரும், கரெக்டாகவும் இருக்கும், சரிங்களா? தையல் சின்னது பண்ணிவிட்டு அந்த கார்னருக்கு நேராக வரும்போது ஊசி இறக்கி விட்டு திருப்பணும், சரிங்களா? இப்போது பாருங்கள், ஊசி இறக்கி விட்டுட்டு திருப்பி விட்டு நேராக தையல், அந்த கார்னரில் ஒரு ஊசி இறக்கி விட்டு திரும்ப நேராக தையல், இது மாதிரி எண்டு வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், சரிங்களா? இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரி சாரீக்கு ஸ்டிச் பண்ணேன்னா ஒரு நார்மல் பட்டு எப்படி சொல்கிறது, பெரிய பார்டரில் மீடியம் பார்டர் உள்ள ஒரு சாரீக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். எனக்கு அந்த சாரீ பார்க்கும்போது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த ப்ளவுஸோடு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சாரீக்கு அழகே அந்த ப்ளவுஸு தான் சொல்லுவோம், சரிங்களா? அந்த ப்ளவுஸ் எந்த அளவுக்கு அழகாக எடுத்து கொடுக்குதோ அந்த சாரீ நல்லா இல்லாத சாரீ கூட சூப்பராக காமிக்கும். எனக்குமே ஒரு சிம்பிள் சாரியாக இருந்தாலும் ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக அழகாக அதுக்கு தகுந்த டிசைனாக பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த கார்னருக்கு கொஞ்சம் தூரம் துணி தள்ளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வளைவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் அர்க்காத் கொடுக்க போகிறோம். அர்க்காத்னால் தெரியும் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு சின்ன சின்ன கார்னரில் எப்படி சொல்கிறது, லைட்டாக கட் பண்ணுறதுக்கு பேர் தான் அர்க்காத்து. ஒவ்வொரு ஊர் சைட்லேயும் ஒரு ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று அர்க்காத் சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க ஜக்கா சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம மெயின் கிளாத்தில் லைனிங் மேலே வச்சு அப்படியே தையல் போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ப்ளவுஸ் பிட்டு மேலே லைனிங் போட்டு
இந்த மாதிரி தையல் போட்டு இப்போ திருப்பி விட்டுக்க போகிறோம். இந்த கார்னரில் கரெக்டாக திருப்புங்க. திருப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சு அந்த ஃபுல் முக்கோணத்தையும் எடுத்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து கார்னரில் ஒரு இந்த சிஸ்ஸர் இருக்குது இல்லைங்களா, அது கரெக்டாக அந்த சிஸ்ஸர் பாயிண்ட்டு அதுக்குள்ளே வச்சு திணிச்சு விட போகிறோம். அப்போ அந்த ஷேப் கரெக்டாக ஷார்ப்பாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இந்த டிசைனுக்கு அழகே வந்து அந்த ஷார்ப்னஸ் தான். ஸ்கேலப்லேயே 2 விதம் இருக்குது. ஒன்று வளைவாக போடுறது, ஒன்று இந்த மாதிரி ஷார்ப்னஸ்ஸாக முக்கோண மாடலில் போடுறது. இந்த வளைவு டிசைன் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது. இது வந்து ஜாஸ்தி இப்போது ட்ரெண்டிங்காக இருக்க மாடல் தான் இதுவுமே. இது வந்து ஜாஸ்தி ட்ரை பண்ண மாட்டுறாங்க, நிறைய பேருக்கு தெரியலன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா, எனக்கு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபோட்டோ தான் அனுப்பி எனக்கு இதே டிசைன் வேணும், எனக்கு தைச்சித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பிக்கை பார்த்தோன்னே எப்படி ஐடியாவே எனக்கு தோணலை. அப்புறம் யோசித்தேன், இது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஒரு டைமுக்கு 2 டைம். நான் எப்போவுமே வந்து ஒருத்தங்க ப்ளவுஸ் தந்தாங்கன்னா நைட்டு போயிட்டு ரொம்ப யோசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அவங்களுக்கு தைச்சி தரலாம், எந்த மாதிரி தைச்சி தரலாம், மாடலில் எந்த டிசைன் ஓகே அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். அடுத்த நாள் தான் அந்த ப்ளவுஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா அவசரமாக அவங்க ப்ளவுஸ் தந்தோடனே எப்போவுமே வந்து ஏதோ ஒரு மாடல் வச்சு நம்ம ட்ரை பண்ணால் நல்லா இருக்காது. அது நம்ம ப்ளவுஸாக நம்ம எப்பயுமே யோசிக்கணும். கஸ்டமரோட ப்ளவுஸை என்னோடய ப்ளவுஸாக நான் நினச்சி அந்த டிசைன் எப்படி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த கார்னர்லலாம் சிஸ்ஸர் வச்சு பாயிண்ட்டை எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஷார்ப்னஸாக சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் கொடுத்துக்கலாம். அந்த கேன்வாஸ் கொடுத்த இல்லைங்களா, அந்த ஒரு முடிவுது இல்லையா, அதுக்கு நேராக கூட ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த பிசுறுலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். லைனிங் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டு பிசுரை வெட்டிட போகிறோம். சரிங்களா, இந்த பாருங்கள், சிசர் வச்சு இந்த மாதிரி தான் 2 ஜாயிண்ட் அந்த கரெக்டாக அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே குத்தி அந்த ஷார்ப்பாக எடுத்து விட்டுற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிசுரை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய டவுட் கேட்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ உடனே வந்து கிடைக்கும். நான் நிறைய டவுட்ஸை நிறைய பேருக்கு கிளியர் பண்ணணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். உண்மையாக சொல்கிறேன், என்னோடய மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு ப்ளவுஸு ஃபினிஷிங்காக சூப்பராக பக்காவாக தைக்கலாம். இது என்னோடய அனுபவத்தில் நான் சொன்னேன். நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 மந்த்லேயே பக்காவாக தைச்சாங்க. எனக்கே ஆச்சரியம் இல்லை, மற்றவங்க கஸ்டமருக்குமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ ஈஸியாக நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க, நல்லா தைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் மட்டும் நான் கட் பண்ணி அதுக்கு லைனிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது ப்ளவுஸோட பார்டர் மட்டும். இப்போ அது மேலே வச்சு தான் இந்த டிசைன் அப்படியே வந்து தைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அந்த கார்னர்லாம் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். மேலே அப்படியே கிளாத்தை வச்சு இந்த கார்னரில் ஊசி இறக்கி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பார்டர் ப்ளவுஸு. மறக்காமல் வந்து ஒரு ஸ்லீவ் கட் பண்ணும்போது அந்த பார்டர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி கார்னரில் அழகாக வச்சு ஃபுல்லாக தையல் போட்டுட்டு போகிறோம். இந்த மாதிரி இந்த வளைவில் கரெக்டாக வச்சு திருப்புங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா. இங்கே பாருங்கள், அந்த ஸ்லீவே தைக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட் மாடலுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். அந்த பிரின்சஸ் கட்லேயே ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் டிசைனும் கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவை ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸையும். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்லீவ் ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்லீவ் மாடல் நிறைய பேருக்கு தெரியலன்றாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த அந்த டிசைனே பாருங்களேன். இப்போ தான் நம்ம தைச்சதுன்னு சொல்ல மாட்டாங்க, இது ப்ளவுஸ்லேயே உள்ளதுன்னு தான் சொல்லுவாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தைச்சி முடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இந்த டிசைன் கண்டிப்பாக வரும். இந்த பிசுறு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த ஸ்லீவ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் ஃபினிஷிங் லுக்கு. இந்த ப்ளவுஸை பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ப்ளவுஸு. இங்கே பாருங்கள், பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் நெக் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே நான் ட்ரை பண்ணிவிட்டு போட் நெக்கில் தான் தைச்சிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்லீவுக்கும் அந்த பிரின்சஸ் கட் மாடலுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? இதுதான் ஸ்லீவு, பார்த்துக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.